திமுக ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையில் அரசியல் தலையீடு இருக்காது என்று அந்த கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் உறுதி கூறியிருக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிடும் திருவாரூர் தொகுதியில் வாக்கு சேகரித்த அவர், கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகம் 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றுவிட்டதாக குற்றம் சாட்டினார். மக்களுக்காகவே பணியாற்றுவதாக ஜெயலலிதா பொய் பரப்புரை செய்து வருவதாகவும் மு.க.ஸ்டாலின் அப்போது தெரிவித்தார். கருணாநிதி தனது கோபாலபுரம் இல்லத்தை மருத்துவமனையாக மாற்ற எழுதி கொடுத்தது போன்று ஜெயலலிதா தனது போயஸ் கார்டன் இல்லத்தை மக்களுக்காக எழுதி கொடுக்க தயாரா என்றும் வினவினார். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல நல்ல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்டதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். காவல்துறை அதிகாரிகளை காவலர்கள் நான் குறை சொல்லி பேச நினைக்கிறேன். 1-2 பேர் இருப்பாங்க. அந்த 1-2 பேர் யாருங்கிறது எங்களுக்கு அடையாளம் தெரியும். 19ஆம் தேதிக்கு பிறகு அவர்களை பார்த்து நான் மிரட்டுவதற்காக சொல்லல, அச்சுறுத்துவதற்காக சொல்லல. ஜனநாயகத்தை இனிமேலாவது ஒழுங்காக கடைபிடியுங்கள். இனிமேல் நான் சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு காவல்துறையில எந்தவித அரசியல் தலையில இருக்காது என்ற அந்த உறுதியை, அந்த நம்பிக்கையை அளிப்பதற்காக நான் வழங்கப்பட்டிருக்கிறேன்.